டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும், குறிப்பா வடக்கு டெல்டா பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் தற்போது தொடங்கியிருக்கு, அது குறித்தும் அதே போல சம்பா பணிகள் எப்போது துவங்கலாம், முன் சம்பாவிற்கு செல்லலாமா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வானிலை அமைப்பு பொறுத்தளவுக்கு தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை மாதங்கள்ல பெரிதாக தீவிரமடைந்து பதிவாகாத நிலையில ஆகஸ்ட் முதல் வாரம் முதல் பரவலாக நமக்கு கேரளா, கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலான மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. குறிப்பா இதன் தாக்கத்தினால தமிழகத்திலுமே ஆங்காங்க வெப்பச்சலன இடிமழையும் குறிப்பா இந்த மேகமூட்டமான சூழல் மற்றும் மிதமான மழைப்பொழிவும் பதிவாகிட்டு இருக்கு. சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் பரவலான வெப்பச்சலன இடிமலையும், காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலும் இந்த வெப்பச்சலன இடிமலை பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல் நம்ம தற்போது பார்த்தோம்னா அந்த தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியா தொய்வடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கேரளா, கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இல்லை. இயல்பை விட மிக குறைவான மழை பொழிவும், அதே போல பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் சற்று வெயில் காணப்படுவதற்கான சூழலும் காணப்படுது. ஸோ கேரளா, கர்நாடகாவில் பருவமழை குறைந்தால் இங்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நமக்குமே ஒரு சாதகமற்ற நிலையில வெப்பச்சலன இடிமலையின் பரப்பளவு என்பது படிப்படியாக குறையும். அதே போல பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்கி தமிழகத்தில் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும். ஆகஸ்ட் 3வது மற்றும் 4வது வாரங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு 3வது வாரம் மற்றும் 4வது வாரங்கள்ல ஒட்டுமொத்தமாக தற்போது இந்த வானிலைங்கிறது ஆகஸ்ட் மாத இறுதி வரைக்குமே நீடிக்கும். ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் மாதத்தின் மழைப்பொழிவு என்பது மாதாந்திர அளவில் எடுக்கும்போது சற்று இயல்பை விட குறைவாகவும், அதிக வெப்பமான நாட்களும் வெயில் காணப்படும் நாட்களும் தான் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தருணத்தில் தற்போது வடக்கு டெல்டா பகுதிகள், குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கும்பகோணம், திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் அந்த குறுவை பணிகளை, கோடை குறுவை பணிகளை மேற்கொண்ட விவசாயிகள் அறுவடை பணிகளை தற்போது தொடங்கியிருக்கீங்க. பச்சை இருக்கும் இடங்கள்லையுமே அறுவடை பணிகளை மேற்கொள்வதா சில தகவல்கள் கிடைச்சிச்சு. கண்டிப்பா இந்த வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை. 10ஆம் தேதிக்கு பிறகு வெப்பமும் அதிகரிக்குது. ஏற்கனவே உங்களுக்கு பெரிய மகசூல் இல்லை. ஏன்னா நமக்கு சரியான மழைப்பொழிவு பதிவாகலை. நிலத்தடி நீரிலும் உப்பு கலந்து மகசூல் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தருணத்துல வடக்கு டெல்டா விவசாயிகள் அந்த பச்சையோடையே அறுப்பதை சற்று தள்ளி வைப்பது நல்லது. 10ஆம் தேதிக்கு பிறகு அறுவடைக்கு ஏற்ற சூழல் உருவாகி வருது. அதே போல சம்பா பணிகளை திட்டமிடக்கூடிய விவசாயிகள் முன் சம்பாவிற்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தற்போதைய சூழல்ல மேட்டூர் அணை தற்போது திறக்கப்படுவதற்கான சாதக சூழல் காணப்படலை. அதே போல ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல நிலவக்கூடிய இந்த வெப்பநிலையை கருத்தில் கொண்டு முன் சம்பா பணிகளை தவிர்ப்பது நல்லது. வடக்கு டெல்டாவிலும் அந்த நிலத்தடி நீர் இருக்கக்கூடியவர்களும் நீங்க முன்சம்பாக்கு போகணும்னா சற்று யோசிச்சு, உங்களுக்கு தண்ணீர் இருப்பு இருக்கு, எனக்கு பெரிதாக உப்புத்தன்மை ஏறலை, இந்த வெயிலில் என்னால் சஸ்டெயின் பண்ணிட முடியும், ஜூன் ஜூலைத்தில் பதிவான வெயில் போன்ற ஒரு வெயில் ஆகஸ்ட் செப்டம்பரில் பதிவானா அதில் என்னால் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் நீங்கள் முன்சம்பா பணிகளை தொடங்கலாம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நிலத்தடி நீர் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தொடங்குங்க. ஒட்டுமொத்தமாக பிற விவசாயிகளை பொறுத்தளவுக்கு நமக்கு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் சம்பா பணிகளை எப்போது தொடங்கலாம்ங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு நீடித்த கோடை காலத்தின் தாக்கம் நம்ம இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அந்த கோடை காலத்தின் தாக்கம் செப்டம்பர் இறுதி, அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நீடிக்கும்னு. அந்த நிலை எந்தவித மாறுதலும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல மேட்டூர் அணையும் தற்போது திறக்கப்படும் சூழல் இல்லாததன் காரணமா முன் சம்பாவை கைவிடுவது நல்லது. கண்டிப்பா இந்த ஆண்டு சம்பா பண்ணி ஆகணும். அது எதனால நம்ம இந்த ஆண்டு சம்பா பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது குறித்தும், எப்போது சம்பா பணிகளை தொடங்கலாங்கிறது குறித்தும் விரிவான காணொளி நான் பதிவிடுறேன். தற்போதைய சூழல்ல உங்களுக்கு சொல்லணும்னா, ஐப்பசி கார்த்திகையில நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அப்போ ஐப்பசிக்குள்ள நம்ம பயிர்களை ஆளாக்கணும். அதாவது ஐப்பசி ஒரு 15 தேதிக்குள்ள ஒரு 30 நாள் பயிரா ஆளாக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க புரட்டாசி மாதத்துல விதைப்பு பணிகளை தொடங்கி அது நம்ம ஒரு 4 மாத பயிரா அதிகபட்சம் ஒரு 110 அல்லது 120 நாள் ரக நெல்லை தேர்ந்தெடுத்து
நீங்கள் இந்த ஐப்பசி கார்த்திகை மழைப்பொழிவை சாதகமாக பயன்படுத்தி சம்பா பணிகளை செய்வது நல்லது. நம்ம முன் சம்பா, பின் சம்பா, தாளடி என 3 வகையாக நம்ம வந்து பயிரிடுவோம் சம்பா பட்டத்தில். இவை 3ஐயும் கைவிட்டு நம்ம ஒரே போகமாக அந்த குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு அக்டோபர் முதல் வாரத்தில் விதைப்பு பணிகளை தொடங்குறோம், இல்லை செப்டம்பர் இறுதியில் விதைப்பு பணிகளை தொடங்கணும்னா மிக சாதகமாக அமையும். நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதங்கள் பயிரை காப்பாற்றி ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் அறுவடை வருவது போல திட்டமிட்டுக்கலாம். இது குறித்தான விரிவான காணொளி எப்படி வடகிழக்கு பருவமழை அமையும், அதன் தாக்கம் எப்படி இருக்கும், எப்போது விதைப்பு பணிகளை தொடங்கலாம், எப்போது மேட்டூர் அணை திறப்பதற்கான சாதக சூழல் இருக்கு என்பது குறித்தெல்லாம் விரிவான ஒரு காணொளி நான் பதிவிடுறேன். இந்த சூழலில் ஒன்று சொல்லணும்னா, நம்ம ஜனவரி மாதம் முதலே இந்த எலினோவின் தாக்கம் குறித்து பதிவிட்டு இருக்கோம். தற்போது அது சூப்பர் எலினோவாகவும் உருவாகியிருக்கு. இந்த சூப்பர் எலினோ மேலும் தீவிரமடைய இருக்கு. நவம்பர்ல தீவிரமான சூப்பர் எலினோவா உருவாக இருக்கு. இந்த தருணத்தில் நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நமக்கு வந்து ஜூன்ல நிரம்புமான்னு கேட்டீங்க, ஜூலைல நிரம்புமான்னு கேட்டீங்க, ஆகஸ்ட்ல நிரம்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ஆண்டு மேட்டூர் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த எலினோவின் தாக்கத்தினால. அது நிரம்புங்கிறது வெறுமனே நம்ம வந்து ஒரு போலியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் இந்த ஆண்டு நிரம்பாதுன்னு சொன்னேன். மேட்டூர் அணை குறுவைக்கு சாதகம் எல்லாம் திறக்கப்படாது, குறுவையை கைவிடுங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் குறுவை வந்து பெரும்பாலும் பண்ணாத ஒரு சூழல். ஆனால் சம்பா பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. அது குறித்தான காணொளி விரைவில் வெளியிடப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன். நன்றி.